வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. மீண்டும் செங்கோட்டையன் மீண்டும் போர்க்கொடி தூக்கப் போகிறாரா? 5ஆம் தேதி நடக்கப் போவது என்ன? இன்றைக்கி ஆலோசனை கூட்டம் கூடியிருக்காரு. அதில் ஒரு எம்எல்ஏவும் கலந்துட்டுருக்காரு. 16 ஒன்றிய செயலாளர்களில் 14 பேர் கலந்துட்டுருக்காங்க. இன்னொரு பகுதி செயலாளர்கள் 8 பேர் கலந்துட்டுருக்காங்க. பூட்டி அறையில் நடைபெற்றிருக்கக்கூடிய கூட்டம். என்ன நடந்ததுன்னு தெரியாது. வெளியில் வரப்போகிறாரா என்ன? ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியுடன் மோதல் போக்கு, அதற்கு பிறகு அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது கலந்துக்காமல் இருந்தது, 2வது தடவை பிரச்சாரத்துக்கு போகும்போது ட்வீட் போட்டது, இப்படி செங்கோட்டையனுடைய அரசியலில் மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கிறது. டெல்லிக்கு போனது, அப்புறம் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னு சொன்னது, நிர்மலா சீதாராமனை சந்தித்தது, இப்படி தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் ஒரு பிரச்சனைக்குரிய புள்ளியாகவே அதிமுகவில் இருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு செங்கோட்டையன் என்ன 5ஆம் தேதி என்ன மனம் திறந்து பேசுகிறாரு அப்படிங்கும்போது, இது அதிமுகவுக்கு வெளியில் போகிறாரா, இருக்க போகிறாரா அப்படின்றதுனால என்ன இருந்தாலும் இது பிரச்சனை தான். திமுக கூட்டணி வலுவாக இருக்குது. இந்த பக்கம் அதிமுக கூட்டணியில் கொஞ்ச நாள் வரைக்கும் அண்ணாமலை பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தார். நம்ம அமித்ஷா கூட்டணி ஆச்சுன்னு அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் பஞ்சாயத்து நேற்று தான் நயினார் எங்களோட இருக்காருன்னு சொல்கிறார். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக செங்கோட்டையன் அமைதியாக இருந்த செங்கோட்டையன் திடீர்னு 5ஆம் தேதி என்ன மனம் திறந்து பேசுகிறது. ஒரு கட்சியில் நம்ம காலங்காலமாக பார்த்துருக்கோம், இந்த மனம் திறந்து பேசுகிறேன், என்னுடைய விஷயத்தை நான் 6ஆம் தேதி தெரிவிக்கிறேன், 7ஆம் தேதி தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே இது வெள்ளங்கம் தான். இது நீ என்ன தான் 6ஆம் தேதி இல்லை எடப்பாடி பழனிசாமி தான் என் தலைவர் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட எதுக்கு தனியாக அப்படி ஒரு கூட்டத்தை கூட்டுறீங்க? ஒரு அமைச்சர் தனியாக எடப்பாடி பழனிசாமியோடைய அனுமதி இல்லாமல் கூட்ட முடியுமா? திமுகவில் யாராவது ஒரு அமைச்சர் கூட்ட முடியுமா? இதே ஜெயலலிதா ஆட்சி காலத்தை மாதிரி பண்ணுவீங்களா? செங்கோட்டையன் பண்ணுறது மாபெரும் தவறு. உங்களுக்கு ஒரு இயக்கத்தில் பிடிக்கல அப்படின்னா மனம் விட்டு நேரடியாக எடப்பாடி பழனிசாமி உங்களோட ஜூனியர் தான், பேசலாம். மாறி மாறி ஒரு முடிவெடுக்கிறது எந்த விதத்தில் சரி? அதுவும் தேர்தல் நேரத்தில் அதிமுகவை பலவீனப்படுத்துகிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னொரு கோணத்தில் நீங்கள் சொல்லுவீங்க எடப்பாடி பண்ணுறதும் தப்பு தான், இவரை ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்க மாட்டுறாரு, டிடிவிஎஸ் தொங்கலில் விடுறாரு, சசிகலாவை சேர்த்துக்க மாட்டுறாரு, இப்போ தேவையில்லாமல் செங்கோட்டையிட்ட பிரச்சனை பண்ணுறாருன்னு கேட்குறது சரிதான். ஆனால் சரியோ தவறோ இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை. நல்லா யோசனைப்பார். எடப்பாடி பழனிசாமி மீறி ஏதாவது பண்ணிட முடியுமா? அப்போ உங்களுக்கு பிடிக்கலன்னா கட்சி விட்டு வெளில போயிடணும். அதை விட்டுட்டு கட்சியில் இருந்துக்கிட்டே முதல் நாள் சரிங்கிறீங்க, எம்எல்ஏக்கள் கூட்டத்தை புறக்கணிக்கிறீங்க, அதுக்கப்புறம் டெல்லிக்கு போனீங்க, அதுக்கப்புறம் மோடி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு எடப்பாடியை பார்த்தீங்க. நம்ம ஒன்றுமே புரியல. மாற்றி 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 ஒரு ஸ்டாண்டில் உறுதியாக இருக்கணும்ல. எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கும், அதோடு முடிஞ்சிடணும். அதை விட்டுட்டு 10 நாளில் பிடிக்குது அதுக்கப்புறம் பிடிக்கல அப்படிங்கிறது அது சரியான அரசியலாக இருக்காது. இன்னொன்று, செங்கோட்டையன் அவர்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் முதலமைச்சர் கேண்டிடேட்லாம் அவர் என்றைக்கு ஆக மாட்டார். அவர் தலைவர்லாம் இல்லை, அவர் 2வது இடத்துல இருப்பார். ஜெயலலிதா அவர்கள் எங்கெங்கே போகணுங்கிற ரூட் போட்டு கொடுத்ததுனாலே அவர் பெரிய ஆள் இல்லை. சார், இதெல்லாம் வியூக வகுப்பாளர்கள் நிறைய பேர் இருக்கலாம். தலைவர்னால் அது வேறு. இன்றைக்கி பிஜேபியும் சமாளிக்கணும், திமுகவையும் சமாளிக்கணும், விஜய் கட்சியிலையும் கூட்டணி பேசணும், இத்தனை பேரை கட்டி ஆக்குறது சாதாரண விஷயம் இல்லை. ஜெயலலிதா இருந்த இடத்தில் இருப்பதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயமாக இல்லை. ஸ்டாலின் அவர்களுக்கு இயற்கையிலேயே அந்த லக்கு வந்தது. அந்த மாதிரிலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு லக்கெல்லாம் வரல. அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. இந்த போஸ்டிங் ஈஸியாக நினைக்கிறோம். எடப்பாடி ஈஸியாக வந்துட்டார். 4 வருஷம் பிஜேபி கிட்ட என்னென்ன பேசுனீங்க, அடிமை எடப்பாடி என்னென்னமோ பேசுனீங்க. சரி, செங்கோட்டையன் இப்போ என்ன நினைக்க வர்றாரு? ஒரு விஷயம் மட்டும் புரியுது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லப்பட்டதுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் வேண்டியப்பட்ட தொழிலதிபர்கள் செங்கோட்டையன் பார்த்துக்கோங்க, இனிமேல் எடப்பாடி தான் உங்களுக்கு சீட்டே கொடுக்கணும், டெல்லியே ஒத்துக்கிச்சு அவர் தான் சிஎம்னு, தேவையில்லாமல் இப்போ முறுக்கிட்டு இருந்தீங்கன்னா சீட்டு கூட கொடுக்க மாட்டாங்க, வயசாகிடுச்சு, இதுக்கு மேலே வேறு கட்சியெலாம் நீங்கள் போக முடியாது, கம்முன்றுங்கன்னு தான் 2வது தடவை ட்வீட் போட்டார். இப்போ எதுக்கு இந்த ஆலோசனை கூட்டம்? பவானியில் எம்எல்ஏவாக இருக்கிற பன்னாரியும் அதில் கலந்துருக்கார். இந்த ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்த, இது பிஜேபிக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. பிஜேபி என்ன நினைக்குது? எடப்பாடியோடைய தளபதிகள் வெளியில் போனால் பிஜேபிக்கு நல்லது. இப்போ ராஜேந்திர பாலாஜிட்ட திமுக பேசிகிட்டு இருக்காங்க, தங்கமணிகிட்ட பேசுகிறாங்க, இவர் நம்ம முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ், நிறைய பேர். அப்போ யாராவது 2-3 பேர் வெளியில் போனால் கூட பிஜேபிக்கு நல்லது. ஏன்னா பிஜேபி இன்றைக்கி எடப்பாடிக்கு மெஜாரிட்டி கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவர்கிட்ட நிறைய சீட்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. சீட்டு வாங்குறத தடுக்கிறது எது? ஏற்கனவே எடப்பாடி டெல்லி போகும்போது சீட்டு முடிச்சுட்டு வந்துட்டார். நம்ம ஏற்கனவே நிறைய தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். எடப்பாடிக்கு நல்லா தெரியும், கூட்டணி சேர்ந்ததுக்கப்புறம் சீட்டுனாங்கன்னா 70-80 கேட்பாங்க. கூட்டணி சேரத்துக்கு முன்னாடி ஐயா உங்களோட கூட்டணிக்கு வரோம், இவ்வளோ சீட்டு தான் தர முடியும், எண்ணிக்கையை முடிவு பண்ணிட்டு தான் வந்தார். இப்போ என்னென்னா எடப்பாடிக்கிட்ட இன்னும் கொஞ்சம் எண்ணிக்கையை பார்கெயின் பண்ணுறதுக்கு அவர் வழி இழக்கணும். அதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் திமுகவுக்கு போகிறாரா, இல்லை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரா, இல்லை ஓபிஎஸ் கூட சேர்றாரான்னு கொஞ்சம் யோசனை பாருங்கள். நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள். இல்லை விஜய் கட்சிக்கு போகிறாரா? சொல்லுவாங்கள்ல, செங்கோட்டையன் விஜய் கட்சிக்கு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைன்னு.
போகலாம். நம்மை பொறுத்தவரையில் அந்த மாதிரியான முடிவு. ஏன்னா திமுக அந்த இதுக்கு திமுகவுக்கு போகிறது சிக்கல். அவர் ஓபிஎஸ் பக்கம்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா ஓபிஎஸ்கிட்ட போனால் என்ன நடக்குன்னு அவருக்கு தெரியும். இருக்கிறதே ஒரு ஆப்ஷன் இருக்குது விஜயும். ஏன்னா செங்கோட்டையன் மேலே பெரிய எந்த ஒரு அலிகேஷனும் இல்லை. அதனால் விஜய் ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஒரு ஒரு ஆனால் என்னென்னா விஜய் கட்சிக்கு போனாலும் இந்த ஒரு இப்போ அதிமுகவில் இருக்க மாதிரி இருக்க முடியுமா? ஏன்னா விஜய் கட்சியில் அருண்ராஜிலிருந்து ஆதவர்ஜுன் நிறைய பேர் இருக்காங்க. பண்டூர் ராமச்சந்திரன் அவர்கள் விஜயகாந்த் அவர்களுக்கு ஆலோசகராக இருந்தார். அந்த மாதிரி பண்டூர் ராமச்சந்திரனுக்கு விஜயகாந்த் அவர்களும் முக்கியத்துவம் கொடுத்தார். என்றைக்கு அவங்க பிரேமலதா உள்ளே வராங்களோ அப்போ தான் பண்டூர் ராமச்சந்திரன் வெளில போகிறார். அப்போ இன்றைக்கி செங்கோட்டையனுக்கு பல சிக்கல்கள் இருக்குது. ஆனாலும் செங்கோட்டையன் அப்படிங்கிறது இன்றைக்கி அதிமுகவுக்கு ஒரு தீராத பிரச்சனை தான். எடப்பாடி எப்படி சமாளிக்க போகிறாருன்னு தெரில. ஒன்று. இன்னொரு விஷயம், இப்போ செங்கோட்டையன் அவர்களுக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் பெரிய செல்வாக்காக இருந்தால் பக்கத்தில் அவர் எடப்பாடியோட சீனியர். பக்கத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் இன்றைக்கி ஆலோசனை கூட்டத்துக்கு வந்திருக்கணும். பண்ணாரி தொகுதி எம்எல்ஏ பண்ணாரி பவானி தொகுதி எம்எல்ஏ பண்ணாரி ஏற்கனவே இவருக்கு அணுக்கமாக இருக்கவர் தான். தொகுதியில் பார்க்கும்போது கூட எல்லாத்துக்கிட்டையும் சண்டை. அதாவது ரொம்ப சீனியருங்கிறதுனால யாருமே அவருக்கு பெருசாக அவருக்கு ஆதரவே இல்லை. நீங்கள் நல்லா பாருங்களேன், எடப்பாடி பழனிசாமிகிட்ட சண்டை போட போது கூட எல்லா அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. என்ன ஒன்று ரொம்ப சீனியரு, எதுக்கு அவரை தேவையில்லாமல் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி அப்போ நினச்சார். இன்னொன்று பிஜேபி பின்னாலேருந்து இயக்கிட்டு இருக்குது. அது நல்லா தெரியும் எடப்பாடிக்கு. இப்போவும் கூட பிஜேபி இயக்கிக்கிறதா யார் இயக்குகிறாருன்னு தெரியல. ஏன்னா 19 நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இன்னொருத்தர் மனசில் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் புரியுது, இந்த 5ஆம் தேதி பேசுகிறேன் அப்படிங்கிறதுல வில்லங்கம் இருக்கிறது. ஏன்னா ஒருத்தர் போர்க்கொடி தூக்கிட்டாங்கன்னா மற்ற எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே யாரையும் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்து சிஎம் ஆக போகிறார், நம்மளாம் அமைச்சராக போகிறோம் அப்படிங்கிறதுனால தான் இப்போ எல்லாம் ஒன்றா இருக்காங்க. சார் பதவி தானே சார் எல்லாத்தையும் ஒன்றா இருக்க வைக்குது. திமுக தோற்றால் தான் தெரியும் திமுகவோட நிலைமை. அதிமுக தோற்றவுடனே என்ன நிலைமை ஆச்சுன்னு நமக்கு தெரியும். அப்போ செங்கோட்டையன் ஒரு மெகா முடிவை எடுப்பாரா? ஏன்னா அதுக்குள்ளே நடுவில் இவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க இந்நேரம். ஏன்னா அதிமுகலேருந்து பேசுவாங்கள்ல, என்னென்ன கமெண்ட் இருக்குண்ணே இருக்குங்க ஏதோ பேசுவாங்கள்ல. எடப்பாடி பழனிசாமி நினைத்தால் செங்கோட்டையன் இருப்பார். எடப்பாடி பழனிசாமி சமாதானத்துக்கு வந்தால் எடப்பாடி நம்ம செங்கோட்டையன் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லையா போனால் போட்டிங்க, அவர் ஏற்கனவே அங்கே பேசிகிட்டு இருக்காருன்னு சொன்னால் அவர் எங்கே வேணாலும் போவார். விஜய் கட்சிக்கு போனால் எந்த அளவுக்கு எதிர்காலம் இருக்கும் தெரியாது. ஆனாலும் விஜய் கட்சியில் சேர்ந்தால் ஒரு புதிய ஏன்னா இது வரைக்கும் விஜய் கட்சியில் யாரும் பெரிய இந்த மாதிரியான ஒரு அமைச்சர் இந்த லெவலில் சேர்ந்ததில்லை. செங்கோட்டையன் போய் சேருவது விஜய்க்கு ஒரு லாபம் தான், அதில் மாற்றலாம் கருத்து இல்லை. மற்றபடி ஒவ்வொருத்தருடைய எதிர்காலமும் அவருடைய செயல்களால் தான் முடிவெடுக்கப்படும். செங்கோட்டையன் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. ஆனாலும் செங்கோட்டையன் பண்ணுவது அதிமுகவை பலவீனப்படுத்தும். இது எடப்பாடி பழனிசாமி சமாளிப்பாருன்னா சமாளித்து தான் ஆகணும். எடப்பாடி பழனிசாமி இத்தனை பேரை சமாளிச்சிட்டாரு, செங்கோட்டையனை சமாளிக்காமல் இருப்பாரா? அதனால் செங்கோட்டையன் ஒரு ஆடுபடி ஆட்டம் தொடங்கி விட்டார். அதாவது அதிமுகவில் ஒரு பக்கம் ஏறினா இன்னொரு பக்கம் சறுக்குது பாருங்கள். ஒரு பக்கம் திமுக கூட்டணி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட்டத்தெல்லாம் காட்டி மாசை காட்டி மதுரைக்கு போய் 3வது கட்ட பிரச்சாரத்தெல்லாம் துவங்கிட்டு இருக்கும்போது அதிமுகவுக்கு ஒரு சங்கடம். ஆனால் நல்லா ஒன்று பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக நீங்கள் அரசியல் நிறையா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கட்சிக்கு நிறைய பிரச்சனை வரும். சரி அவ்வளோதான் அந்த கட்சியெலாம் போகுது அப்படின்னு நினைப்போம். ஆனால் மக்கள் இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. மக்கள் முடிவு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஸ்டாலின் வேணுமா வேணாமாங்கிற தேர்தல். இதில் போயிட்டு செங்கோட்டையன் போனால் அந்த ஒரு தொகுதியில் பாதிக்கும். ஆனால் செங்கோட்டையனே கட்சி இல்லை, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் போனாலும் இழப்பு தான். ஆனால் அவங்க போனதுனாலே நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயோ நான் அரசியல் விட்டு விலகிறேன்னு சொல்லுவார். மற்றபடி இது ஒரு பெரிய ஏன்னா இப்போ பேசும் பொருள் ஆகிடுச்சு. இன்றைக்கி டெபேட்டில் அதை பற்றி பேசுவாங்க. சன் டிவியில் உடனே இதான் இந்த மேட்ரு. ஏன்னா அவங்களுக்கு மேட்ரு நேற்று பார்த்தீங்களா, ஓபிஎஸ் பேசுகிறது மேட்ரு ஆக்கிடுவாங்க. அதாவது முதலீடுகளை ஸ்டாலின் ஈர்க்க போகிறாரா அந்த பிரச்சனையை பற்றி பெருசாக யாரும் பேச மாட்டார்கள். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இதில் ஒளிவு மறைவில்லாமல் பேச வேண்டும் என்றால் செங்கோட்டையன் பண்ணி கொண்டு இருப்பது அதிமுகவை பலவீனப்படுத்தும். எடப்பாடி என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. 5ஆம் தேதி வரை பொறுத்திருக்கும். ஆனால் இந்த ஒரு விஷயம் நீ அரசியல் அரங்கில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது. இன்னொன்று, ஒரு கட்சி தலைமைக்கு தெரியாமல் கூட்டம் போடுறது அப்படிங்கிறத கட்சி கட்டுப்பாட்டை மீறிய செயல்தான் அப்படிங்களா. அதனால் இது பிரச்சனை பெருசாகி கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பார்த்துட்ருப்போம். தொடர்ந்து நிறையா நம்ம அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். உங்களுக்கு தெரியும், யாரும் கொடுக்காததுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.